அறிவு வளர்க்கும் ஆத்திச்சூடி கதைகளில் இன்றைய தலைப்பு அவ்வியம் பேசேல். பொறாமையை கொண்டு பேசாதே என்பது இதன் பொருள். ஒருவனிடத்திலுள்ள கல்வி, செல்வம், குணம், செல்வாக்கு முதலியவற்றை கண்டபோது அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை சீரழித்து இழுத்து பேசுதல் மிகுந்த தீமையை விளைவிக்கும். இச்செய்கையால் இம்மையிற் பாவமும் மறுமையில் நரகமும் உண்டாகும் என்பார்கள். பொறாமை பேய் பிடித்தவர்கள் பிறருக்கு தீங்கிழைப்பதோடு தமக்கும் தீமையை உண்டாக்கி கொள்வார்கள். அவ்வியம் பேசுதலாகாதற்கு அழிவு என்று இதன் தீமையை ஔவையார் எடுத்து காட்டினார். அஸ்தினாபுரத்தரசரான திருதராஷ்டிரன் மனைவி காந்தாரி பாண்டுவின் மனைவியாகிய குந்தி ஆண் குழந்தை பெற்ற செய்தி கேள்விப்பட்டு பொறாமை கொண்டு தான் பல ஆண்டுகளாக சுமந்திருந்த கர்ப்பத்தை அம்மிக்குழவியால் வயிற்றில் அடித்து சிதைத்து கொண்டாள். அப்படி அவள் இடித்து கொள்ளாமல் இருந்திருந்தால் அவள் வயிற்றில் பிறக்கும் குழந்தை பேரரசனாக 3 உலகங்களிலும் தனி ஆண்மை செலுத்தி அரசாட்சி புரியும் திறமைசாலியாக இருந்திருப்பான். அப்படியின்றி அவ்விதமாக சிதைந்த கர்ப்பம் வேதவியாசர் அருளால் ஒருவாறு கூட பெற்று பொறாமைக்கு இருப்பிடமான துரியோதனன் உட்பட 100 பேர் பிறந்தனர். துரியோதனன் செல்வத்திலும் மகிழ்ச்சியிலும் மிகுந்து விளங்கும் பாண்டவர் மேல் பொறாமை கொண்டு அவர்களை வஞ்சகமாக அழைத்து மாய சூதாடி நாடு நகரம் முதலியவற்றை கவர்ந்து கொண்டதும் அன்றி அவர்களது மனைவியாகிய பாஞ்சாலியை நடுசபையில் இழுத்து வந்து துகிலிருத்து அவமானம் செய்தான். அதனால் துரியோதனன் மகாபாரத யுத்தத்தில் புத்திரமித்திர பந்து வர்க்கங்களோடு மாண்டு போனதும் அன்றி சகிப்பதற்கருமையான நரக வேதனைகளையும் அனுபவித்ததாக நூல்கள் கூறுகின்றன. இதனால் பொறாமையால் இம்மை மறுமை இரண்டிலும் கேடு உண்டாகும் என்பது தெளிவாய் விளங்குகிறது. பொறாமை உள்ள ஒருவன் தான் 2 கண் இழந்தாலும் எதிரி 1 கண் இழந்தால் போதும் என்று முயல்வதாக கூறுவர். இது யாவருக்கும் தெரிந்ததே. இனி அவ்வியம் பேசேல் என்பதற்கு வீண் பெருமை பேசக்கூடாது என்றும் பொருள் கூறுவாரும் உண்டு. சூதாடி நாடிழந்து பாண்டவர்கள் 12 வருஷம் காட்டில் வசித்து பிறகு 1 ஆண்டு விராட நகரத்தில் மாறுவேஷம் பூண்டு தங்கியிருந்தனர். அப்படி மறைந்து வசிக்கின்ற காலத்தில் அவர்களை இன்னார் என்று கண்டுபிடித்து விட்டால் அவர்கள் திரும்பவும் காட்டிற்கு போக வேண்டும் என்பது விதி. துரியோதனன் விராட நகரத்தில் பாண்டவர்கள் தங்கியிருப்பார்கள் என்ற சந்தேகம் கொண்டு அந்த ஊரில் உள்ள பசுக்கூட்டங்களை பிடித்து கைப்பற்ற வேண்டி தனது சேனாதிபதிக்கு உத்தரவிட்டான். அவன் அவ்வாறாக விராட நகரம் சென்று எதிர்த்தனன். அப்பொழுது விராடராஜனும் அவன் புதல்வர்களும் மாறுவேஷம் பூண்டிருந்த பாண்டவர்களுள் அர்ஜுனன் ஒழிந்த மற்ற 4வரோடும் 4 வகை படையும் சூழ்ந்து வரச் சென்று பகைவரை எதிர்த்து நின்றனர். 2 தரப்பினரும் பெரும் போர் புரிந்து நிற்கையில் துரியோதனன் சேனையோடு நகரத்தின் மற்றொரு புறத்தில் வந்து எதிர்த்தான். அப்பொழுது நகரத்தை பாதுகாக்க ஒருவரும் இல்லாமல் அரண்மனையில் உள்ள மாதர்கள் யாவரும் மிகுதியும் கலங்கினார்கள். அந்நேரத்தில் விராடராஜன் கடைசி மகனாகிய உத்தரகுமாரன் எழுந்து நின்று மாதர்களை நோக்கி தனக்கு தேர் செலுத்தத்தக்க பாகன் ஒருவன் கிடைப்பானானால் தான் ஒருவனே சென்று சுத்த வீரர்கள் பலர் பொருந்திய துரியோதனன் படையை முறியடித்து வெற்றி கொண்டு மீண்டும் வருவதாக வீண் பெருமை பேசினான். அப்பொழுது விராடராஜனும் அவன் புதல்வர்களும் மாறுவேஷம் பூண்டிருந்த பாண்டவர்களுள் அர்ஜுனன் ஒழிந்த மற்ற 4வரோடும் 4 வகை படையும் சூழ்ந்து வர சென்று பகைவரை எதிர்த்து நின்றனர். 2 தரப்பினரும் பெரும் போர் புரிந்த நிற்கையில் துரியோதனன் சேனையோடு நகரத்தின் மற்றொரு புறத்தில் வந்து எதிர்த்தான். அப்பொழுது நகரத்தை பாதுகாக்க ஒருவரும் இல்லாமல் அரண்மனையில் உள்ள மாதர்கள் யாவரும் கலங்கினார்கள். அந்நேரத்தில் விராடராஜன் கடைசி மகனாகிய உத்தரகுமாரன் எழுந்து நின்று மாதர்களை நோக்கி தனக்கு தேர் செலுத்தத்தக்க பாகன் ஒருவன் கிடைப்பானானால் தான் ஒருவனே சென்று வீரர்கள் பலர் பொருந்திய துரியோதனன் படையை முறியடித்து வெற்றி கொண்டு மீண்டு வருவதாக வீண் பெருமை பேசினான். அங்கே அரவன் போல மாறுவேடம் கொண்டிருந்த அர்ஜுனன் விற்பிடிக்க அறியாத அச்சிறுவன் பேச்சை கேட்டு தான் அவனுக்கு இரத சாரத்தியம் செய்ய ஒப்புக்கொண்டு அவனை தேரின் மேலேற்றி பகைவருக்கு எதிராக சென்றான். இளம் பிள்ளையாகிய உத்தரன் கணக்கில் அடங்காத பெருஞ்சேனையை கண்டவுடன் மனங்கலங்கி திடீரென்று தேரில் நின்று கீழே குதித்து ஊரை நோக்கி ஓட ஆரம்பித்தான். அதை கண்ட அர்ஜுனனாகிய அரவன் அவனை தொடர்ந்தோடி பிடித்து வந்து தேரில் கட்டி வைத்து அவனை தேற்றி
தனக்கு தேர்ப்பாகனாக கொண்டு தான் ஒருவனே பகைவரை எதிர்த்து முறியடித்து வெற்றி கொண்டு திரும்பினான். உத்தரகுமாரன் இனி எக்காலத்திலும் வீண் பெருமை பேசக்கூடாதென்று தீர்மானம் செய்து கொண்டான். தொடரும். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.